ஹாய், வெல்கம் டு சுஜாதா நல்பாகம். இன்றைக்கி திருவாதிரை கடி கூட்டு பண்ண போகிறோம். நடராஜருக்கு நாட்டுக்காய் எல்லாம் போட்டுடலாம். கொத்தவரங்காய், பீன்ஸ், வெள்ளைப்பூசணி, சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, பரங்கிக்காய், வாழைக்காய், கேரட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரைக்காய். நைட்டே தானியம் ஊற வச்சாச்சு. கொண்டைக்கடலை, பச்சை பட்டாணி, மொச்சை எல்லாம் ஊற வச்சிட்டேன். இது 7 காய் இல்லைனா 9, 11 இந்த மாதிரி ஒத்தப்படையாக நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மஞ்சப்பொடி, உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கூட்டுக்கு அரைச்சி விட்றது எதுன்னா தேங்காய், வரமிளகா, பெருங்காயம், வறுக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் தனியா 2 ஸ்பூன். நான் சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் போடுவேன் வாசனைக்காக. உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். கரைச்சி விட்றதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது வறுத்து அரைச்சது எல்லாத்தையும் விட்டாச்சு. நல்லா ஒரு 2 கொதி வரட்டும். இப்போது இந்த கூட்டுக்கு ஒரு 1/4 கிலோ துவரம்பருப்பு வேக வச்சுருக்கேன். அதையும் இதோட விட்டுடலாம். ஏன் நம்ம தேங்காயை வறுக்கிறோம் அப்படின்னா, நைட்டு வரைக்கும் இந்த கூட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் தேங்காயை வறுக்கிறோம். நம்ம கூட்டு நல்லா கொதிச்சுடுத்து. இப்போது நல்லா தானும் தண்ணியுமாக தான் இருக்கணும். உங்களுக்கு இல்லை எனக்கு கெட்டியாக தான் வேணும் கூட்டு எனக்கு அப்படின்னா, களிக்கு நம்ம திரிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கோர்ஸாக ஒரு பொடி, அந்த பொடியை லைட்டாக கரைச்சி இந்த கூட்டில் விட்டுன்றலாம். எனக்கு இந்த மாதிரி தானும் தண்ணியுமாக தான் நான் இது பண்ணுவேன். அவ்வளோ இப்போ இறக்கி வச்சு தாளித்து கொட்டிடலாம். கடுகு, கருவேப்பிலை தாளித்து கொட்டிடலாம். அடுத்து இப்போ இறக்குறச்ச ஒரு சின்ன எலுமிச்சங்காய் சைஸுக்கு வெல்லம். அடியில் எதுவும் பிடிச்சிக்காமல் கொஞ்சம் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப கிளறணும். ரொம்ப கிளறினோம்னா எல்லா காயும் அப்படியே எல்லாம் சேர்ந்துன்றோம், மசிஞ்சு போய் சேர்ந்துன்றோம். அப்படியே இறக்கி வச்சு கொத்தமல்லி தழை அப்படியே போட்டுருங்க. இப்போ கடைசியாக தாளித்து கொட்டிடலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க கொத்தமல்லி தலையை போட்டு. அப்போ தான் அதோட வாசனை அரோமா அது உள்ளே இறங்கிக்கும். எண்ணெய் காஞ்சிடுத்து. இப்போது கடுகு தாளித்து கொட்டிடலாம். கருவேப்பிலை. இப்போது கூட்டு ரெடி. தாளித்து கொட்டியாச்சு. கூட்டு ரெடி. அவ்வளோதான். நடராஜ பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதான். திருவாதிரை களி கூட்டு ஆச்சு. இந்த மெத்தடில் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.